அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்தி வராங்க. இவங்க கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பை வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாய்லர்ஸு, இப்போ ஏர்லைன்ஸ் இதுலாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏர்லைனில் யூஸ் பண்ணலாம், இந்த பாய்லர் ஸ்டீம் லைன்லையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு வந்து ஸ்டீம் ஃப்ளோ மீட்டரை பற்றி சொல்லியிருப்பேன். அதாவது எந்த இடத்துல இதை மாட்டோன்னு அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிய முடியும். இது வந்து எந்த இடத்துல மாட்டோன்னு தவறான இடத்துல நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா இந்த ஸ்டீம் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக காட்டும். அதாவது ஒர்க் ஆகும், அந்த பைப் லைனில் இருந்து என்ன ஸ்டீம் போகுதோ அதை மட்டும் தான் காட்டும். ஆனால் கரெக்டான இடத்துல இது நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் பாய்லர் லெவலில் ப்ரெஷரு உங்கள் இப்போ அதாவது உங்கள் ப்ராசஸ்க்கு எவ்வளோ ப்ரெஷர் போகுதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா இது வந்து ஒர்க் பண்ணுறது ஆப்போசிட்டாக மாறிடும். அது இல்லாமல் உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஸ்டீம் வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்த முடியாது, இதனாலேயே ட்ராப் ஆகிடும். அதனால தான் வந்து என்னென்னா உங்களுக்கு எப்படி இந்த இடத்துல வால்வ் எப்படி செட் பண்ணணும், எந்தெந்த வால்வ் இதுக்கு முன்னாடி வைக்கணும் பின்னாடி வைக்கணுங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் இங்கே வந்து புரியும். சரிங்களா, வாங்க போகலாம். இப்போ வந்து இதுதான் இன்லெட்னு வைங்களேன். இங்கே இந்த பாய்லர் வருது, இங்கே பாய்லர்லேருந்து இன்லெட் கொடுக்குறீங்க, இங்கே ஒரு ஹெட்ரு வச்சுக்கிறீங்க. சரிங்களா, இங்கே ஹெட்ரை வச்சுக்கிறீங்க. இது வந்து செப்பரேட்டர் அப்படி இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து கண்டென்சேட்டர் வாட்டராகவும் வெளியே எடுத்து கொண்டு போய் விட்றக்கு. அதாவது இந்த ஹெட்டரில் வச்சு, அதாவது நீங்கள் பாய்லர்லேருந்து இங்கே கொண்டு வரீங்க, பாய்லர்லேருந்து நேராக ஹெட்டரை கொண்டு வரீங்க, ஹெட்டர்லேருந்து இங்கே தண்ணி வந்து வெளியே எடுக்கிறக்காண்டி உங்களுக்கு வெளியே வால்வு போட்டு கண்டென்சேட்டர் வாட்டராகவும் வெளியே எடுக்கிறீங்க. அது இல்லாமல் வந்து கீழே இங்கே ஒன்று வச்சுக்கிறீங்க. சரிங்களா, இந்த ஹெட்ருக்கு கீழேயுமே ஸ்டாப் வால்வு போட்டு நீங்கள் ட்ரெயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இதுதான் மெயினாக அடுத்தது வந்து வர ப்ராசஸ்ஸு எல்லாமே. ஹெட்ருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் வால்வ் போட்டுக்கிறீங்க. அதாவது மெயின் வால்வ்னா அதாவது ஸ்டாப் வால்வ், க்ளோப் வால்வ். சரிங்களா, இந்த க்ளோப் வால்வில் அதுக்கு அடுத்து என்ன போட்டிருப்பீங்க, ஸ்டெய்னர் போட்டிருப்பீங்க. ஏன் ஸ்டெய்னர் போட்டிருக்கிறீங்கன்னா ஸ்டெய்னர் கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த ஃப்ளோ மீட்டருக்கு, பிஆர்விக்கு, இந்த மாதிரி என்னோடய வீடியோலாம் அடிக்கடி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன் ஸ்டெய்னர் பற்றி. அதாவது இந்த ஃப்ளோ மீட்டருக்கோ அதுக்கு முன்னாடி இந்த அதாவது உங்களுக்கு இந்த பிஆர்வி இந்த மாதிரி நிறைய இது யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெய்னர் போட்டுக்கிட்டிங்கன்னா இது லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன் இந்த வந்து இந்த என்ஆர்வி இந்த ஸ்டெய்னர் போடுறோம் அப்படின்னா இதில் வர குப்பை டஸ்ட்டெல்லாம் வந்து இதில் போய் மிக்ஸ் ஆச்சுன்னா கம்பல்சரி இந்த ஃப்ளோ மீட்ரு ப்ராப்ளம் ஆகிடும். அவ்வளோ காஸ்ட் போட்டு வாங்கி இந்த ஃப்ளோ மீட்ரு வந்து போயிடக்கூடாது. ஏன்னா வந்து இது ஆட்டோமேட்டிக் சென்சார் இதெல்லாம் வந்து போச்சுன்னா அப்புறம் மாற்றுறது ரேட்டும் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெட்ரு, ஒரு க்ளோப் வால்வுக்கு அடுத்த ஸ்டெய்னரு, அதுக்கப்புறம் ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, இது ஸ்டீம் லைன். டெம்பரேச்சர் ட்ரெயின் மீட்டர், இது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்ட்டு நீங்கள் இங்கே ஒரு மீட்டர் செட் பண்ணிக்கலாம். இதோடைய சூட்டபுளாக தான் வரும். நீங்கள் வாங்கி அந்த டெம்பரேச்சர் மீட்டரையும் பார்த்துக்கலாம், எவ்வளோ ஸ்டீம் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்ட்டு இதுலேயுமே காட்டிடும். உங்களுக்கு செப்பரேட்டாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஸ்டீம் ஃப்ளோ மீட்டர் நீங்கள் செட் பண்ணணும். சரிங்களா, ஸ்டீம் ஃப்ளோ மீட்டர் செட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன செக் வால்வ், இங்கே ஒரு வால்வ் ஏன் வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும்போது, அதாவது இந்த ஃப்ளோ மீட்டரை வந்து கழட்டி மாட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்ணணுங்க, முன்னாடி பின்னாடி 2 வால்வ் வைக்கணும் கம்பல்சரி. ஏன்னா வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கல்ட்ரின்ட்டு இந்த முன்னாடி வால்வு மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டா பத்தாது. ஏன்னா அங்கே ஸ்டீம் லைனில் அங்கே ஒரு ப்ராசஸில் ஹெட்ரோ இல்லைன்னா உங்கள் ப்ராசஸ் இருக்கிற ஸ்டீம் லைன் லென்த்துக்கு ரிட்டன் ப்ரெஷர் வரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா எக்காந்து கொண்டு ஒரு ஃப்ளோ மீட்டர் போடுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு க்ளோப் வால்வு பின்னாடி ஒரு க்ளோப் வால்வு கம்பல்சரி போட்டுக்கணும். அதை கழட்டி மாட்டும் போதுமே இந்த சைடு தான் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லி போட்டு அந்த சைடு இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சைடு க்ளோஸ் பண்ணாமல் விடக்கூடாது. 2 பக்கம் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை க்ளீன் பண்ணி போடணும். அதாவது இதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக அதாவது கையை விட்டு இல்லை கம்பியை விட்டு இடித்து இது மாதிரிலாம் க்ளீன் பண்ணிங்கன்னா இது சென்சார் வந்து போயிடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து நார்மலாக ஏர் க்ளீனிங் மட்டும் தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே ப்ராப்ளம்னா நீங்கள் கடையில் கொடுத்து பார்த்துக்கிறது நல்லது. நீங்களே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கழட்டினீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கு எல்லாமே ஒர்க் ஆகாமல் போயிடும். அப்போ வந்து சின்ன பிரச்சனைக்கு நீங்கள் பெரிய செலவு பண்ண வேண்டியதாயிடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃப்ளோ மீட்டரை வந்து இந்த மாதிரி செட்டப்பில் மாட்டிக்கிங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து யாராச்சும் பயனுள்ளவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கங்க. சரிங்களா, இதே மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த இதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கம்பல்சரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது இல்லாமல் வேறு இது சம்மந்தமான வேறு வீடியோஸ் வேணும்னாலும் அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.